கர்த்தருக்கு முன்பாக எதையெல்லாம் வைத்து ஜெபம் பண்ணுகிறோம்? எசேக்கியா தனக்கு வருகிற நேரிட போகிற துன்பத்தை குறித்து அந்த ராஜா சனகரிப்பு எழுதி அனுப்பி வைத்த அந்த கடிதத்தை கர்த்தருக்கு ஆலயத்துக்கு சென்று கர்த்தருக்கு முன்பாக வைத்து விண்ணப்பம் பண்ணினான். நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் எப்படி இருக்குங்க? விண்ணப்பங்கள் எப்படி இருக்கு? பாருங்க, அப்படிப்பட்ட தேவ மனுஷனாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 37வது அதிகாரம் ஏசாயா 33-35. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, அம்பு விடுவதும் இல்லை, கேடகத்தோடு வருவதும் இல்லை, கொத்தளம் போடுவதும் இல்லை, வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிடுகிறார். அம்பு விடுவதில்லை. அவன் கர்த்தரை நம்பி இருப்பதினால் அவன் மேல் அம்பு விடுவதில்லை, கேடகம் வருவது இல்லை, கொத்தளம் போடுவதை சுற்றிலும் அரணை அமைத்து முற்றுகை போடுவதில்லை. அல்லேலூயா. அவன் நகரத்துக்குள்ளேயே வருவதில்லை. ஹலோ, நீங்களும் நான் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே எவனும் வர மாட்டான்.